நாமக்கல் திருச்சி பிரதான சாலையில் உள்ள பிரபல ஹோட்டலின் 2வது மாடிக்கு 2 இளைஞர்கள் லிப்ட் மூலம் சென்றபோது லிப்ட் பாதி வழியில் திடீரென பழுதாகி நின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளைஞர்கள் உடனடியாக செல்போன் மூலம் ஹோட்டல் மேலாளருக்கு தகவல் தெரிவித்ததுடன் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாமக்கல் தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு லிப்டில் சிக்கிய 2 இளைஞர்களையும் பத்திரமாக மீட்டனர். மேட்டூரில் வனத்துறை குடியிருப்பில் கதவின் பூட்டை உடைத்து 90 துப்பாக்கி தோட்டாக்களை திருடியதாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேட்டூர் நீதிமன்றம் அருகே வனத்துறைக்கு சொந்தமான குடியிருப்பு உள்ளது. இதில் வனச்சரகர் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் தங்கியுள்ளனர். இந்நிலையில் அந்த குடியிருப்பு கதவுகளை உடைத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி தோட்டாக்கள், இரும்பு பொருட்கள் உள்ளிட்டவை திருடப்பட்டிருந்தன. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் வளர்மதி பாலத்தின் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய பாலத்தின் பணிகள் முடிக்கப்பட்டு 2 மாதங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். நடராஜ் தியேட்டர் அருகில் நொய்யல் ஆற்றின் குறுக்கே 14 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பாலத்தை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். ஸ்ரீ சக்தி தியேட்டர் அருகில் அந்த பாலம் நடைபெற்று வருவது ரூபாய் 18 கோடி ரூபாய் மதிப்பில். அது இன்னொரு 3 மாத காலத்தில் அங்கே பாறை தந்துவிட்ட காரணத்தினால் உரிய நேரத்தில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக பணிகள் விரைவாகிவிட்டது. இந்த ஜனவரி மாதம் இறுதிக்குள் அந்த பாலமும் முடிக்கப்பட்டு அந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தை குழந்தைகளுடன் முற்றுகையிட்டு நரிக்குறவ மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மீஞ்சூர் அருகே கல்பாக்கம் பகுதியில் வசிக்கும் இவர்கள் சாதி சான்றிதழ் இல்லாமல் எந்த சேவையையும் பெற முடியவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். ஐயா கன்னியால வயசு பசுங்க கன்னியால அவங்க ஒரு 50 குடும்பம் இருக்குது ஐயா. 50 குடும்பம் வந்து கடையில படுக்கிறாங்க, ரயில் ஸ்டேஷன்ல படுக்கிறாங்க, ரோட்ல படுக்கிறாங்க. அவங்களுக்கு சீக்கிரமா நம்ம தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர் ஐயா, ஜெய்சந்தி இந்த மக்களுக்கு பட்டா மீஞ்சூர் குடிக்காது பட்டா கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பயணிகளை ஏற்ற மறுத்த ஓட்டுநரை கண்டித்து அதிகாரி கிராமத்தினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பெண்கள் ஆட்டோவில் ஏறி வந்து திருபுவனத்தில் அந்த பேருந்தை மறித்து போராட்டம் நடத்தினர். சந்தைக்கு வரவே, வேலைக்கு வரவோ எல்லாரும் இந்த பஸ் நம்பி தான் வருவோம். இந்த பஸ் வந்து அவர் டிரைவர் நிப்பாட்டவே இல்லை. இருந்தாலும் நாங்க கூட ஓடி வந்து ஏறிட்டோம். ஒரு பொண்ணு கை குழந்தையோட தங்கச்சி இந்த பிள்ளை ஏறி வரையில வேகத்தை போட்டு பிரேக் போட்டாரு. இந்த பொண்ணு கீழே தெரிஞ்சு குழந்தையோட இருக்க 4 பேரும் பிடிச்சிட்டோம். பிடிக்க சொல்லி சார் இப்படி பண்ணீங்க, ஏறினா ஏறி இறங்கி பஸ் விட்டு உனக்கா எவ்வளவு நேரம் நிப்பாட்ட முடியும்னு சொல்றாரு. திருபுவனம் போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். திருத்தணி அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முதியோர்களுக்கு உதவி செய்ய தன்னார்வலர்களை நியமிக்காத அதிகாரிகளை எம்எல்ஏ சந்திரன் கடிந்து கொண்டார். திருத்தணி அடுத்த வள்ளியம்மாபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. அப்போது முகாமை ஆய்வு செய்த எம்எல்ஏ சந்திரன் முதியோர்களுக்கு விண்ணப்பம் வழங்க அவர்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அழைத்துச் செல்ல தன்னார்வலர்கள் நியமிக்காத அதிகாரிகளை கடிந்து கொண்டார். முகாமில் பங்கேற்றவர்கள் வள்ளியம்மாபுரத்தில் அரசு பேருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து உடனடியாக அவர் போக்குவரத்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நாளை முதல் பேருந்து இயக்க வழிவகை செய்தார். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று அன்னாபிஷேக விழா நடைபெறுகிறது. இதையொட்டி நேற்றைய தினம் பிரகதீஸ்வரர் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு 320 லிட்டர் பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அம்பாளுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திண்டிவனம் அருகே கோயிலுக்குள் நுழைந்து 7 சவரன் நகை மற்றும் பூஜை பொருட்களை திருடிக் கொண்டு சாக்கு மூட்டையில் எடுத்துச் சென்ற இளைஞர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இளம்பட்டு கிராமத்தில் உள்ள நாகாத்தம்மன் கோயில் வழிபாதை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் கோயிலில் இருந்த சாமி நகை, 7 சவரன் மற்றும் பூஜை பொருட்கள் கொள்ளை போனதாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து கோயிலில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்யும் போது இளைஞர் ஒருவர் கொள்ளையடித்துச் செல்லும் காட்சி இடம்பெற்றிருந்தது.
திருவண்ணாமலை மாவட்டம் கோவிலூர் கிராமத்தில் 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயிலில் புனரமைப்பு பணியின் போது 103 தங்க காசுகள் கிடைத்தன. திருமூலநாதர் கருவறை கட்டுமான பணியில் ஊழியர்கள் பள்ளம் தோண்டிய போது கிடைத்த தங்க காசுகள் போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தங்க காசுகளை நேரில் பார்வையிட்டார். நாணயங்கள் விஜயநகர பேரரசின் முற்கால ஆட்சியை சேர்ந்தவை என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து தங்க காசுகளை போலூர் அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் திரும்ப முடியாமல் நின்ற சுற்றுலா பேருந்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவையிலிருந்து மைசூரு செல்வதற்காக வந்த சுற்றுலா பேருந்து 9வது கொண்டை ஊசி வளைவில் திரும்ப முடியாமல் நின்றது. இதனால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் 2 மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சத்தியமங்கலத்தில் இருந்து ஜேசிபி வாகனம் வரவழைக்கப்பட்டு அந்த சுற்றுலா பேருந்தை காவல்துறையினர் அகற்றினர். 3 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் காலை உணவு உட்கொண்ட 15க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அங்கு பயின்று வரும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி வளாகத்தில் உள்ள உணவகம் மூலம் உணவு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நேற்று காலை உணவகத்தில் உணவை உட்கொண்ட 15க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விசாரணையில் உணவில் பூச்சி ஈக்கள் கிடந்தது தெரிய வந்துள்ளது.